வேலைவாய்ப்பை தேடி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. மகர லக்கணத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், அவர்களை விற்று வாங்க வேண்டும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பெரும்பாலும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை போங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை போய் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. பகவானுக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு, அம்பாளுக்கு தாமரைப்பூவோ மல்லிகைப்பூவோ வாங்கிட்டு நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ணி 48 நாள் அந்த குங்குமத்தை பூசிக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐயா. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. இந்த தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகும்போதும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள், வெற்றிகள், வருத்தங்கள், வேதனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சகிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? இது நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அதை தாண்டணும், அதை எடுத்து மாற்றணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்முடைய சூழ்நிலையை மாற்றணும், நம்முடைய செயல்பாடுகளை மாற்றணும், நம்ம திட்டங்களை மாற்றணும். இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழணுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடும் கூட. இதற்காக நான் அடிக்கடி சொல்கிறது தான், அவங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது தான், அமாவாசை நாட்களில் மாதத்தில் ஒரு நாள் வருதுங்க ஐயா. அந்த ஒரு நாள் வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் வாசலில் கோலம் போடாமல் வீட்டில் அசைவம் சாப்பிடாமல் இருங்க ஐயா. காகத்திற்கு சாதம் வைங்க ஐயா. இதுவே நம்முடைய கர்மாவை குறைச்சிரும். வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில், பொருளாதாரத்தில் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த குலதெய்வ வழிபாட்டை மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை வழிபாடு செய்ய பழகிக்கிட்டீங்கனாலும் உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் வீட்டினுடைய வளர்ச்சியும், உங்கள் செல்வம் செல்வாக்கும் எங்கேயோ கொண்டு போயிடும். வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்கணும், பெரிய மனிதராக வரணும், பேரும் புகழும் பெறணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 9ஆம் இடத்தை சொல்லுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 1, 5, 9 பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பொருளாதாரத்தில் ஜெயிச்சிடலாம்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த 1 என்பது லக்கணம் நம்ம தான். 5ஆம் இடம் நான் தாத்தா பேரம் போட்டேன். 9ஆம் இடம் என்பது அப்பா. இப்போ நாம் லக்கணமாக ஆட்சி உச்சம் பெற்றுதான் நம்மளே களத்தில் இறங்கி கண்டிப்பாக வெற்றி பெற்று ஜெயிச்சிருவோம். வாழ்க்கையில் நிறைய சம்பாரிச்சிருவோம். இல்லை நம்மளுடைய ஜாதகம் சிறப்பாக இல்லை, லக்னாதி பலமாக இல்லை, 5ஆம் இடம் பலமாக இருந்தால் தாத்தா புண்ணியம் பண்ணியிருப்பார், நிறைய சொத்து வாங்கி போட்டிருப்பார், தாத்தாவுடைய சொத்துக்களால் வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆளாக வந்துடுவோம். இல்லை அப்பா 9ஆம் இடம் பலமாக இருக்கிறது, சூரியன் பலமாக இருக்குன்னா அப்பா நிறையா சொத்து சம்பாதிப்பார், நிறைய சம்பாரிச்சு போட்டிருப்பார். அந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவோம். அப்போ இந்த விதி, மதி, கதி 3ம் சிறப்பாக இருக்கணும். அடிப்படை நான் சொல்றது என்னன்னா, மதுரை நீங்க வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்க ஐயா. மூல நட்சத்திரம் சொல்லியிருக்காரு, தனுசு ராசின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தெய்வ குற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பெரிய ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்க அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது. தொடர்ச்சியாக விநாயகருக்கு உங்களால் முடிஞ்சால் குறைஞ்சது 8 வாரம் விநாயகர் கோயிலில் போய் ஒரு சதுரதங்க உடைங்க. சனிக்கிழமை சனி உரையில் இதை முடிச்சுட்டு 8ஆவது வாரம் முடிஞ்சிருது இல்லையா, 9ஆவது வாரம் செவ்வாய்க்கிழமை 1 லிட்டர் பால் 2 கிலோ துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க முருகன் கோயிலில் தானத்துக்கு. ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை அடிச்சிடும். இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும். இதை செஞ்சு பாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய காலகட்டங்களில் உங்களோட பயணிப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் அடைகிறேன். உங்களை போன்ற நண்பர்களோடு பயணிக்கக்கூடிய பயணமும் எனக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்குது. தொடர்ச்சியாக நாம் இப்போ பேசிட்டு இன்னும் 1 மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் ஆஃபீஸில், அலுவலகத்தில் ஜாதகம் பார்க்க ஆள் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் நாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திடீர்னு இதிலேருந்து நான் விடைபெறக்கூடிய வாய்ப்பில் வருது. உங்களோட நிறைய வந்துட்டுருக்கு. அனுச நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்கள் யான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அனுச நட்சத்திரம் பொறுத்தவரை விருச்சிக ராசி. எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க, எதையும் தைரியமாக பேசக்கூடியவங்க, எந்த செயல்பாட்டிலையும் பயமோ தயக்கமோ இல்லாமல் பேசக்கூடியவங்க. அதனால் இந்த அனுசம் என்பது வாழ்க்கையில் 35 வயதுக்கு மேலே சிறப்பான பலனை எட்டும். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. கன்னி அஸ்தம்னு கேட்குறீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை, சஞ்சலம் இல்லாத வாழ்நாள் இல்லை கன்னி அஸ்தத்துக்கு. நீங்கள் அடிக்கடி நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகளில், ஆறு சார்ந்த பகுதிகளில் அடிக்கடி குளிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உணவு தானம் செய்வது சிறப்பு. மன அழுத்தம், மனபாரம் இல்லாமல் உடம்பை வச்சுக்கிறது சிறப்பு. எப்போதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே பாரமாக இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் கடல்கள்லேயோ ஆறுகள்லேயோ தீர்த்தம் ஆடுங்க.